மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாடுகளை, ஏனென்றால் அவர் அடிக்கப்பட்டது நமக்காக, அவர் நொறுக்கப்பட்டது நமக்காக, அவர் காயப்பட்டது நமக்காக. ஆகவேதான் எனக்கு சொல்லுகிறார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நாம் செய்த பாவங்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அதாவது ஆண்டவர், அவரை பிதாவாகிய தேவன் அங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தான் அவரை அடிச்சிட்டாரு, தேவன் தான் அவரை அடிக்கிறாரு. ஏன் இப்படி அது சொல்லப்படுதுன்னா, அங்கு அந்த நாட்களிலே இயேசுவை சிலுவையில அறையும் போது ஒரு கூட்ட ஜனங்களுக்கு நினைக்கிறார்கள். ஏன்னு சொன்னா, நானே என்கிற வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. நானே என்கிற வார்த்தை, நானே என்கிற வார்த்தை எல்லாம் கர்த்தருக்குரியது. நான் இயேசு கிறிஸ்து சொல்வார், நானே நல்ல மேய்ப்பன்பர், ஜீவப்பம் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். இப்படிலாம் நானே என்கிற வார்த்தை அவர் பயன்படுத்துவதனாலே ஜனங்கள் எல்லாம் கோவப்பட்டு கல்லெல்லாமே இருந்தார். எறிவதற்கு முற்பட்டது, அவரை கொலை செய்ய முற்பட்டது. இது எல்லாத்தையும் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த இடத்துல ஆண்டுடைய வசனமாய் சொல்லுகிறது, நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவருடைய தவறான காரியங்களுக்காக தேவன் அவரை அடித்தார் என்று நினைத்தோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய அவர் அடிக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான காரியம் என்ன? நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய பாடுகள் இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்தினால் வந்த பாடு, துக்கம், பாவத்தினால் வந்த துக்கம், இதையெல்லாம் அவர் சுமந்து கொள்கிறார். அவர் நம் பட்சத்திலே இருந்து நமக்கு உறுதுணையாக, நமக்கு உதவும்படி வந்தார். அதைத்தான் எனக்கு சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று. எபிரேயர்லே 2ஆம் அதிகார கடைசி வசனங்களில் இதைத்தான் சொல்கிறது. அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினாலே பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நாம் ஒவ்வொருடைய பாடுகளையும் அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா, தேவனுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், தேவனுடைய தற்சொரூபமானவர், அவருக்கு சமமானவர். ஆனால் அவரு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். ஆனால் ஜனங்களோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டிருக்கிறார், தேவனால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் பட்ட பாடுகளும் அவர் சிந்தின இரத்தமும் அவர் பட்ட பாடுகள் எல்லாம் நம்முடையதை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்காகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தவர் இயேசு.